ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவ சமூகத்தை நம்பி தேவனை தேடி நாடி ஜெபித்து வருகிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களாக உபவாசம் என்பது என்ன, உபவாசம் என்பது நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக தேவன் இருதயத்தில் தந்த ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமத்தை திருப்பி, பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் திருப்பி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 7 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். பாருங்க, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பேசுகிற தலைப்பு நினைத்தருளினார். தேவன் நினைத்தருளினார். இங்கிலீஷ்ல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பட் காட் ரிமெம்பர்ட். 8வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். பட் காட் ரிமெம்பர்ட் Noah and all the wild animals and the livestock that were with him in the ark, and he sent a wind over the earth and the waters receded. But God remembered Noah. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிற ஒரு ஆண்டவர். சொல்லுங்க, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, எங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். நம்மை நினைத்தருளுகிற ஒரு தேவன். God remembers. God remembered Noah என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நோவாவை நினைத்தருளினார். நினைத்தருளினதுனால அதை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது பலவிதமான காரியங்கள் நடக்க அவர்களுக்கு நோவாவுக்கு அனுகூலமான, நோவாவுக்கென்று சில பாதைகள் திறக்க ஆரம்பிக்கிறது. ஜலம் அது குறைந்து போக ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு நோவாவுடைய சரித்திரம் நல்லா தெரியும். பாருங்க, நோவாவுடைய சரித்திரத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, தேவன் உலகத்தையே அழிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிருபை பெற்ற நோவா செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவரை ஒரு பேழையை உண்டாக்கும்படியாக தேவன் சொன்னார். ஒரு பேழையை உண்டாக்கும்படியாக, அந்த பேழைக்குள்ளாக ஜனங்களை காக்கும்படியாக, அந்த பேழைக்குள்ளாக நோவாவுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் முழு உலகமும் ஜலம் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. மழை 40 நாள் இரவும் பகலும் நிக்கவே இல்லை. மழை பெய்தது, ஆனால் ஜலம் இன்னும் பிரவாகித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி கொண்டிருக்கும் போது 150 நாட்கள் பாருங்க, நோவா பேழைக்குள்ள போகும்போது ஆண்டவர் அவருக்கு சொன்னாரா, இத்தனை நாள் ஆகும் எப்பா, இன்னும் ஒரு 1 இயருக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோப்பா சொன்னாரா? இல்ல. ஒரு மாசமா நோவாவுக்கு தெரியாது. நோவா did not know how long he had to be in the ark. It could be 1 day, it could be 2 days, it could be 3 days. எவ்வளவு ப்ரொவிஷன் நோவா வச்சிருந்தாரு தெரியாது. நோவாவுக்கு பாருங்க, நோவா அந்த பேழைக்குள்ள கொண்டு போய் சாப்பாடுகள் எல்லாம் சேர்த்து வைக்கணும் இல்லையா? ஏன்னா நோவா மாத்திரம் கிடையாது, நோவா மாத்திரம் கிடையாது, நோவாவோடு கூட சேர்ந்து எத்தனையோ மிருகங்கள் இருந்திருக்கலாம். நான் சற்று இப்ப திடீர்னு யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை எத்தனை நாள் அவங்களுக்கு தெரியாது. 2 காரியம் நடந்திருக்கலாம். என்ன நடந்திருக்கலாம்? ஒண்ணு, ஆரம்பத்திலிருந்தே அவங்க என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் 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 சாப்பிட்டுருக்கலாம். ஏன்னா எவ்வளவு ஒரு ஷிப் இருக்குது, ஒரு ஷிப்ல, ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி ஹியூமன்ஸ் தேர், அனிமல்ஸ் இருக்குது, மிருகங்கள். அது ஒவ்வொரு மிருகங்கள் எவ்வளவு சாப்பாடு சாப்பிடும் யோசிச்சு பாருங்க. அனிமல்ஸ் எவ்வளவு சாப்பாடை சாப்பிடும் யோசிச்சு பாருங்க. யானையெல்லாம் உள்ள இருந்திருக்கும், யானையெல்லாம் எவ்வளவு சாப்பிடும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சாப்பாடு அப்படின்னு சொன்னா சாப்பாடுக்கே ஒரு பற்றாக்குறை வந்திருக்கணும் அதுக்குள்ள. ஆனா நடந்திருக்கக்கூடிய காரியங்கள் நான் சிந்திச்சு பார்க்கிறேன், என்னுடைய மனதுக்கு எட்டினபடி நான் சிந்திச்சு பார்க்கிறேன். ஒண்ணு என்ன நடந்திருக்கலாம், ஆண்டவர் அதிசய விதமாய் எப்படி அந்த எண்ணெய் பூட்டப்பட்ட வீட்டுல எண்ணெய் குறையாம இருந்ததோ, எண்ணெய் பெருகிட்டே இருந்ததோ, அதே போல தேவன் பெருக செய்து கொண்டே இருந்திருக்கலாம். Hallelujah. That is option 1 and God is able to do that. Amen.
அல்லேலூயா. எடுக்க எடுக்க குறையாமல் கர்த்தர் லாக்டவுனுக்குள்ளாக நமக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. வீடுகள் பூட்டப்பட்டு இருக்குது, கதவு பூட்டி இருக்குது. அந்த ஏழை விதவை அவளுக்கு எண்ணெய் பாத்திரத்தில் குறையாதபடிக்கு அதை பெருக பண்ணி கொண்டே இருந்தார். ஆண்டவர் அற்புதமாய் காரியங்களை செய்திருக்கலாம். ஆமென். இரண்டாவது காரியம், இவர்கள் என்ன செய்திருக்கலாம்? ஒவ்வொரு நாள் இவங்க தங்களுடைய தீர்மானத்தின்படி என்ன பண்ணிருக்கலாம்? அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளைக்கு ஸ்டார்டிங்லயே எவ்வளவு நாள் போறோம் தெரியாதுன்னு சொல்லி டெய்லி கால் என்ன பண்ணிருக்கலாம்? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டிருக்கலாம். எல்லாம் ஃபுல் டம்மி சாப்பிடாம பாதி வயிறுக்கு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். தட் இஸ் another possibility. மூன்றாவது பாசிபிலிட்டி என்னது? சாப்பிட்டுட்டாங்க எல்லாம், அவங்க எத்தனை நாள்னு தெரியாது, சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. சாப்பிட்டு ஒரு பாயிண்ட்ல சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கலாம். இந்த மூன்று பாசிபிலிட்டிஸும் இருக்குது, அப்படிதானே? ஆனா ஒன்று நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, என்ன பாசிபிலிட்டியா இருந்தாலும், அந்த காரியங்கள் எப்படி தேவன் செய்திருந்தாலும் ஒன்று தெரியும்: உயிரோடு உள்ள போனவங்க உயிரோடு வெளில வந்தாங்க. அல்லேலூயா. நடந்து உள்ள போனவங்க நடந்து வெளில வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்கள ஆம்புலன்ஸ் அடிச்சு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு வரல. வெளியில மழை பெய்யுது, வெளியில காற்று அடிக்குது, வெளியில அழிவுகள் நடக்குது, வெளியில பிரச்சனைகள் இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் குறைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஏன்னா இட் இஸ் நாட் அன்லிமிட்டெட். பாருங்க, உள்ளுக்குள்ள குறைகள் ஏற்பட, மனுஷ பார்வையில பார்க்கும்போது உள்ளுக்குள்ள குறைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனா ஒன்று உண்மை, கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை நினைத்தருளுகிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர், நம்மை நினைக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறவர். நாங்கள் பாருங்க, அந்த நாட்கள் 150 நாட்கள் கடந்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருளினார். அவர்களை மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தை. ஒருவேளை நான் சொன்னது போல, ஒருவேளை உபவாசம் பண்ணி நோவா ஜெபம் பண்ணி கொண்டு இருந்திருக்கலாம் அந்த நாட்கள்ல, நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம், இல்ல நாளெல்லாம் உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனா கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சத்தமா சொல்லுங்க, ஒருபோதும் கைவிட மாட்டார். Never, சொல்லுங்க, never ever never ever will he forsake you. Hallelujah. I will never leave you, never forsake you. Hallelujah. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நோவாவை ஆண்டவர் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம். நோவாவுடைய சரித்திரம் பாருங்க. You can only remember somebody you know. This is the main point of today's message. See, நான் யாருனே தெரியாத ஒருத்தரை ரிமெம்பர் பண்ண முடியுமா? இப்ப லுஜின்னு ஒரு பையன் இருக்கிறான், சரிங்களா? ஜான் லுஜி அவர் பேரு. அவர் எனக்கு தெரிஞ்சவனே திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வரும், லுஜியை பத்தி ஒரு யோசனை வரும். நமக்கு யோசனை வந்தவொடனே நமக்கு ஒரு ரிமெம்பர் பண்ணுவோம். யாரை ரிமெம்பர் பண்ணுவோம்? யாரை நமக்கு தெரியுமோ. நீங்க யாராவது யாருமே தெரியாத யாரையாவது ரிமெம்பர் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னு சொன்னா சம்திங் ப்ராப்ளம்னு அர்த்தம். நீங்க தயவு செய்து மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட கூட நீங்க போன்ல பேசுங்க, சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம we only remember somebody who we know. இன்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நோவாவை கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, அறிந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை நினைத்தருளினார் என்று சொன்னால் அவனை முதலாவது கர்த்தர் அறிந்திருந்தார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே என்னை அவர் அறிந்தார். ஹல்லேலூயா. அவங்களை அவருக்கு தெரியும். நேற்றைக்கு உபவாச ஜெபத்துல மெயின் சர்ச்ல அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போது ஒன்று சொன்னாங்க, அதாவது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், ஏசாயா 43:1 இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நம்மை சிருஷ்டித்து நம்மை உருவாக்கின ஆண்டவர், அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 தாயின் கற்பத்திலேயே நம்ம அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு தேவன் நம்மை அறிகிறார். ஓகே, எப்படி யாரை தேவன் அறிய முடியும்? தேவன் நம்மை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கணும்? வாசிங்க.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாராவது வாசியுங்கள். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். This is the account of Noah and his family. Noah was a righteous man, blameless among the people of his time, and he walked faithfully with God. And he walked faithfully with God. Oh, amen. Hallelujah. பாருங்க, நோவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நோவாவுடைய வம்ச வரலாறாம். சரி, அவனுடைய ஜீனியாலஜி எழுத போறாங்க. என்னுடைய வம்ச வரலாறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம்? நோவாவுக்கு குமாரர்கள் இருந்தார்கள். இப்படி ஜீனியாலஜினா என்னதுங்க? ஜீனியாலஜினா என்னது? வம்ச வரலாறுனா என்னது? அவரு கூடிய பிள்ளை இவரு, இவருடைய பிள்ளை இவரு, இவருடைய பிள்ளை இவரு. இதுக்கு அடுத்த 10வது வசனத்தை வாசிங்கன்னா வருது இவருடைய பிள்ளை இவர்கள் வருது. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு மனுஷனுடைய அந்த ஒரு மனுஷனுடைய பாருங்க, அந்த வசனம் சொல்றது பாருங்க, அந்த மனுஷனுடைய அக்கவுண்ட், ஒரு மனுஷனை குறித்த ஒரு அக்கவுண்ட் எழுதப்படுது, ஜீனியாலஜி எழுதப்படுது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படியா இருந்தான்னா, வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, அவன் வாழ்க்கையை நினைச்ச உடனேயுமே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. வசனம் சொல்லுது, அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏப்பா, ஒரு மனுஷனை குறித்து சொன்ன உடனே என்னப்பா உங்களுடைய மனசுல ஞாபகம் வருது? அவன் யார் தெரியுமாப்பா? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள அவன் எப்படி இருந்தானா? நீதிமானா இருந்தான், அவன் உத்தமனா இருந்தான், தேவனோடு he was walking faithfully with God. Hallelujah. 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. தேவன் நாம மகிமைப்படுவதாக. See, தேவன் நம்மை அறியறார்னு சொன்னா we need to know one thing. நமக்கு ஒன்று தெரியணும். என்னன்னா, our walk with God. See, God doesn't remember us. God doesn't know us. என்ன சொல்ற, out of random. ஒன்று உண்மைதான், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே அவர் நம்மை அறிந்தார். Yes, but from that point onwards, அந்த காலத்தில் இருந்து ஆரம்பித்து, see, God gives us an opportunity to walk with him so that we can know him better. அவரோடு கூட நாங்கள் நடந்து பழகும்படியாக. பாருங்க, எதுக்காக ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார்? ஆனா ஏன் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு கூட நடப்பதற்கு, ஏவாளோடு நடப்பதற்கு ஏன் தோட்டத்திற்குள்ள தேவன் வர வேண்டும்? அவர்களை அறிந்திருந்தார் தேவன். தேவன் அவர்களை அறிந்திருந்தார். அவர்கள் பாவம் செய்து விழுந்த போது கூட தேவன் அவர்களை அறிந்ததனால தான் ஆதாமே என்று பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று பெயர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு பாருங்க, நோவா கர்த்தரை பாருங்க, நோவாவை கர்த்தர் அறிந்ததனால நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நோவா எப்படிப்பட்டவராய் இருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய வாழ்நாட்களில்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே பாருங்க, நான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மனுஷனுடைய பூமி, மனுஷங்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அவருடைய பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சு? அது விசனமா இருந்தது. See, அவங்களுடைய how great is their wickedness. How great was their wickedness. ஒன்னு, every inclination of their thoughts, every inclination of their thoughts was evil. The Lord regretted. நீங்க முன்னாடி 3 காரியத்தை வாசிங்க. நோவாவை குறித்து வாசிக்கும் போது 3 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் நீதிமானாய் இருந்தான். இங்கே ஜனங்கள் எப்படி? he was righteous. In here we see the people were wicked. So wicked people, all the rest of the world was wicked. Amongst them he was a righteous man. He was the only righteous man. எல்லாரும் மூழ்கில் இருக்கிற எல்லாரும் அக்கிரமம் நிறைஞ்சவங்களா இருந்தாங்க. ஆனால் அவரோ நீதிமானாய் இருந்தார். சொல்லுங்க ஹalleluya. அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவதாக நீங்க பாருங்க, every inclination of thoughts evil. அவர்கள் இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருந்ததா? பொல்லாததா இருந்ததா. உத்தமமா இருக்கிறது என்ன தெரியுமா? நோவா எப்படி இருந்தாரா? உத்தமமா இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், he was பாருங்க blameless. blameless என்ன தெரியுமா? totally wholeheartedly dedicated.
totally wholeheartedly committed. இவங்களுடைய இருதயம் எல்லாம் பொல்லாப்பால நிரம்பி இருந்தது. நோவாவுடைய இருதயமோ கர்த்தருக்கு ஏற்ற உத்தமமா இருந்தது. ஹalleluya. யோசிச்சு பாருங்க, ரே காரியம் தான் இங்கேயும் அங்கேயும் யோசிச்சு பாருங்க. மூன்றாவது காரியம் பாருங்க, அவரை சிருஷ்டித்ததை குறித்து தேவன் மகிழ்ந்தார். ஏன்னா நோவா walked faithfully with God. ஹalleluya. ஆனா அதே நேரத்தில் ஜனங்களை குறித்து நாங்க இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்களா இல்ல, அவர்களை கண்டு தேவன் விசனம் அடைந்தார். God, the Lord regretted for having created mankind. See, this is the world which is in wickedness, the world that has every inclination of heart evil, the world that God looks and regrets of creating it. அப்படிப்பட்ட உலகத்தின் நடுவுல, not because everybody was good that Noah was good, not because everybody was righteous that Noah was righteous as well. The whole world wasn't righteous. முழு உலகமும் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அநியாயத்துக்குள்ள, அக்கிரமத்துக்குள்ள, அவர்களுக்குள்ள ஒரு தீர்மானமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை, தேவனையே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரையே சார்ந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் அவன் உத்தமமுமாய் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். ஹalleluya. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். Where are we today? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குது? கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க, சற்று சிந்தித்து பாருங்க. Where is our life today? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குது? Are we living a life that is worthy of his call? Hallelujah. இது அப்படியே வைக்கும்போது இன்னொரு அர்த்தத்தை காட்டி கொண்டு போறோம் பாருங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 Kings chapter 20 verse 1. அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியாவுடைய வாழ்க்கையை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம். நேற்றுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல பாஸ்டர் ஜீவா நமக்கு அழகா இதை கற்றுக் கொடுத்தாங்க, அழகா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். In those days Ezekiel became ill and was at the point of death. வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். He was at the point of death. மரணம் அவருக்கு சமீபமாய் இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதாகமம் அவருடைய அக்கவுண்ட் எப்படி காண்பிக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது எசேக்கியா, இவன் எப்படி இருக்கிறார்? இப்ப வியாதிப்பட்டு இருக்கிறார். தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவரிடமாய் கர்த்தரால் அனுப்பப்பட்டு வந்து சொல்லிட்டாரு, உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ எல்லாம் ஒழுங்கு செய், நீ மரணம் அடைந்துதான் போவாய், நீ பிழைக்க மாட்டாய் என்று வார்த்தை வந்துட்டு, தேவனிடத்துல இருந்து வார்த்தை வந்துருச்சு. யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட நிலையில வார்த்தையை வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, he turned his face to the wall and prayed to the Lord. சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, he turned his face to the wall and prayed to the Lord. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். Remember, Lord, how I have walked before you faithfully and with wholehearted devotion and have done what is good in your eyes. And Hezekiah wept bitterly. அழுது கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கவனமா கேளுங்க. See, he was in his distress. அவருக்கு வார்த்தை வந்துருச்சு, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ பிழைக்க மாட்டாய். வியாதியின் மத்தியில் இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அவர் வேற யாரு? See, very important. This is very very important. பாருங்க, 3வது வசனத்துல வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, remember. நம்ம வாசிட்டு இருக்கிற தலைப்பு என்னதுங்க? Remember. God remembers. அதான் நம்ம வாசிட்டு இருக்கிறோம். அவர் நினைத்தருளுவார், அவர் நினைத்தருளினார் என்று நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். He remembered Noah. இப்போ இந்த இடத்துல பாருங்க, எசேக்கியா தேவனை நோக்கி சொல், remember, O Lord, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. Remember, Lord, I have walked before you faithfully. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, நோவா எப்படி வாழ்ந்தாரு, எப்படி நடந்தாரு? He walked faithfully with God.
faithfully and with wholehearted devotion. உத்தமமாய் நோவா எப்படி இருந்தா தன் காலத்துக்குள்ளே உத்தமமாய். And I've done what is good in your eyes. உம்முடைய பார்வைக்கு உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வசனத்துல ஜீவபாசம் நமக்கு நேற்றுக்கு காண்பித்து கொடுத்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே, நம்ம வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்துருச்சு, திடீரென்று ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா உடனடியாக ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு தான், என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்பட்டு வருகிறது. ஆனால் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில, if you look at Hezekiah's life, he was not praying for his forgiveness of sins. அவர் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக அங்க ஜெபிக்கல. இந்த இடத்துல verb அந்த யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற வினைச்சொல் எப்படி தெரியுமா இருக்குது? அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இல்லையா, past, present, future. You know what these words are? I have walked before you faithfully. அப்படினா past tense, I have walked before you faithfully. Remember the days, Father. I have walked before you faithfully. நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்த நாட்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. நான் அதே மாதிரி பாருங்க, இப்ப கண்டினியூஸ், அது past continuous போயிட்டு இருக்குது. அது present continuous னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அப்படித்தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்குது. I was like this and I am like this. நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். It is not that I will be. இன்னைக்கு பல நேரத்துல நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? Father, forgive me this time. I will become better. That is future. Today we are all constantly choosing to walk in evil ways in present and praying that we will get better in the future. நாங்கள் பல நேரத்துல நம்முடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்குது? இன்னைக்கு உபவாசம் பண்ணனும், நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா இருக்குது? ஆண்டவரே நான் இப்படி நடந்திருக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க, நான் இன்னைக்கு பாவத்துல இருக்கிறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, இந்த முறை எனக்கு மன்னிங்க, நான் இனிமேல் பரிசுத்தமாய் வாழ்றேன். எசேக்கியாவுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம் இல்ல பிள்ளையே. எசேக்கியாவுடைய ஜெபம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் உண்மையாய், நான் ஆண்டவரே என்னுடைய இருதயம் உம்மையே பற்றி உமக்கு செவையான பாதையிலேயே நான் நடந்து வந்திருக்கிறேன். You know, God remember me. ஏனோ உத்தமமாய் நடந்த நோவாவை நினைத்தருளினீரே, இப்பொழுதும் அதே போல் உத்தமமாய் நடக்கிற என்னை நீர் நினைத்தருளுவீராக என்ற ஜெபம் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Where are we today? நம்முடைய வாழ்க்கை இன்று எங்க இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். உமக்கு முன்பாக, எசேக்கியாவுடைய ஜெபத்தை பாருங்க, உமக்கு முன்பாக, before you. பாருங்க, இன்னைக்கு நம்ம பல பேருக்கு முன்னாடி, நம்ம மனுஷன் முன்னாடி நடிக்கலாம், மனுஷன் முன்னாடி நடனம் ஆடலாம், நாடகம் ஆடலாம், மனுஷன் முன்னாடி நான் உத்தமமாய் காண்பித்துக் கொள்ளலாம். ஆனா எசேக்கியா சொல்றாரு, நான் மனுஷருக்கு முன்பாக நாடகம் ஆடல ஆண்டவரே. I am not acting before men. உமக்கு முன்பாக எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, உமக்கு முன்பாக, before you, உண்மையும், as faithfully, மன உத்தமமாய் நடந்து, whole hearted devotion, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். have done what is good in your eyes. நாங்கள் நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் தங்கள் பார்வைக்கு நலமானதை எல்லாம் செய்து வந்தார்கள். எசேக்கியா சொல்றாரு, ஆண்டவரே இல்லப்பா, நான் என் பார்வைக்கு நலமானதை செய்கிற மனுஷன் அல்ல, நான் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறவன். அது ஒருவேளை எனக்கு, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில எனக்கு கேடு போல தோன்றலாம். மற்றவர்கள் எல்லாம் எசேக்கியா வாழ்ந்த நாட்கள்ல மற்றவர்கள் எல்லாரும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஈவன் அவருடைய தகப்பன். வாசிச்சு பாருங்கள் நீங்கள், 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன், வசனத்தை கேளுங்க. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் வாசிச்சு பார்ப்போம்னு சொன்னா 16:2 இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆகாஸ், முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல்
இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில் நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். தன்னுடைய பிள்ளைகளை கூட தப்பான வழியில நடத்துகிறவராக. இந்த எசேக்கியாவுடைய தகப்பன் பேர் தான் இந்த ஆகாஸ். ஆகாஸ்ங்கிறவரு அந்த 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிற பாருங்க. ஆகாஸ் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். கவனமா பாருங்க, அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் அப்படின்னா எசேக்கியா தன்னுடைய தகப்பனே கர்த்தருக்கு உத்தமமாய் நடக்கல. தன்னுடைய தகப்பனே தன்னுடைய பார்வைக்கு நலமானபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற எசேக்கியா தேவனுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம சாக்கு சொல்ல முடியாது. everybody is around me like this, how do you expect me to live differently? நோவாவுடைய நாட்கள்ல everybody was wicked, everybody did what was right in their own eyes, everybody's hearts were inclined towards evil. அப்படிதான் அவங்க இருந்தாங்க. but not because others are like that, I don't necessarily need to live the same way. I am called, I am chosen. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அழைக்கப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் ஹalleluya தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமா இருந்தான். எசேக்கியா தன்னுடைய காலத்தில் தன்னுடைய தகப்பன் முதலாய் அக்கிரமமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எசேக்கியா ஜெபிக்கிறார். தேவனை பார்த்து, உமக்கு முன்பாக நான் உண்மையாய் மன உத்தமமாய் நீங்க விருப்பப்படுகிறத செய்து ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேனே. Today as children of God, தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை நாம சற்று சீர்தூக்கி பார்ப்போம். சிலர் சொல்லுவாங்க, கிருபையை பெற்றிருக்கிறோம், அதனால் நாங்கள் எப்பொழுதாலும் நடக்கலாம். பல நேரத்தில் நம்ம எங்க போயிடுவோம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டு அந்த 12, 13 எல்லாம் அப்படியே வருவோம், அப்படியே வாசித்து வருவோம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இது எங்களால் உண்டானது இல்லாமல் உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு கிருபை என்று வாசிக்கிறோம். ஒருவனும் பெருமை பாராட்டபடி இது உங்களால் உண்டானது அல்ல. அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசிக்கணும். பைபிளை பாதியில நிப்பாட்ட கூடாது. பைபிள் படிக்கிறவங்க பைபிளை பாதியில நமக்கு பிடிச்ச ஒரு வசனம் வந்த உடனே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால சொன்ன உடனே அங்கேயே நின்ற கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறத கண்ணை திறந்து பார்க்கணும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத கண்ணை திறந்து பார்க்கணும். இன்னைக்கு பாதி பேருக்கு பாதி கண்ணு தான் வேலை செய்யுது. பாதி பேருக்கு பாதி கண்ணு தான் வேலை செய்யுது. போய் கொஞ்சம் ஐ டெஸ்ட் பண்ணிட்டு வரணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால உண்டானது அல்ல, ஏனெனில் 10வது வசனம் தாண்டி வாசிக்கணும். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்க. ஏப்பா உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் திரும்ப ஜெனிப்பித்தாரு? நற்கிரியைகளை செய்வதற்கு. இந்த காலத்துல மற்றவர்கள் பொல்லாப்பாய் நடக்கிறார் இல்ல, தேவன் எங்களை எதற்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீதியின் வசனத்தை வாசித்து பாருங்க. 23ஆம் சங்கீதம் மனப்பாடமா சொல்லுவோம். அதுல எங்க தெரியுமா நம்ம அதிகமா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையா என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அத சொல்லி என் சத்துருக்கள் எல்லாம் பெருகி இருக்கிறாங்க. ஆண்டவரே என் சத்துருக்கள் எல்லாம் பெருகி இருக்கிறாங்க. வாசிங்க சங்கீதம் 23:3. யாராவது வாசிங்க சங்கீதம் 23:3. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. எந்த பாதையிலப்பா நடத்துறாரு நம்மள? சத்தமா சொல்லுங்க. எந்த பாதையில நடத்துறாரு உங்களை? நீதியின் பாதையில நடத்துறாரு. அதுக்கு அப்புறம் தான் வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீங்கள் நீதியின் பாதையில் நடக்கும்போது அதுல சமாதானம் உண்டு. அல்லேலூயா. நீதியின் பாதையில சமாதானம் உண்டு. இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் சத்தமா சொல்லுங்க. நாங்கள் I want to walk with God. I want to walk with God. I want to walk with God because everybody who is studying with me in the university, because somebody else doesn't believe, because somebody else is wicked, because my own family is in wickedness, என்னுடைய குடும்பமே அநியாய அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குது, because don't give any reason, don't give any excuses. Noah made a choice. Everybody asked Noah ட்ட வந்து கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்களா எஸ்ஸா நோவா? அவர் சொன்னார், என் பேர் தான் ஆன்சர். எல்லாரும் வந்து கேட்டாங்களா நோவாவை பார்த்து? நாங்க எல்லாம் ஒரு பக்கம் நிக்கிறோம். இப்போ உன்னை பார்த்து கேட்கிறேன், எஸ்ஸா நோவா நாங்களா? நோவா சொன்னார், என் பேரை அப்பா வச்சிருக்கிறாரு நோவா தான். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன்,
நான் வேடிக்கை சொல்றேன்னு நினைக்காதீங்க. One thing you need to understand is, what is important to know is they chose to live with God. ஹalleluya. எசேக்கியாவை குறித்து வாசிக்கிறோம். எசேக்கியாவை குறித்து வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எசேக்கியா, அதாவது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யாரு? எசேக்கியா. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். நான் உங்களுக்கு பைபிள் சொல்ல சொன்னேன், மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பம் கிறிஸ்துவை அடையாளம் காண்பிப்பதற்கு. ஆனா அதையே விக்கிரகமாக்கிட்டாங்க, அதை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. தாவீது கூட அதை எடுத்து போடல. எடுத்து போட்டது யார் தெரியுமா? எசேக்கியா. ஹalleluya, ஹalleluya. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆண்டவர் அப்படி நம்பினாருங்க அவரு. ஹalleluya. அவனுக்கு முன்னாடியே யார் இல்லையா? அவரை நம்பி. ஏன் தெரியுமா? கர்த்தருக்குள்ளாய் வாழ்கிற ஒரு மனுஷன் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், நோவா வாழ்க்கையில நல்லா வாழ்ந்ததுனால தேவனுடைய கிருபை கிடைத்தது. ஆனா அதுக்காக அவருக்கு பிரச்சனை இல்லாம இல்ல. யோசிச்சு பாருங்க, அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? ஜனங்கள் அநியாயம் செய்து கொலை செய்து எல்லாரையும் வயலன்ஸ் பெருகி இருந்த நாட்கள், வன்முறைகள் பெருகி இருந்த நாட்கள். நோவா மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறதுனால யோசித்து பாருங்க, எத்தனை எதிர்ப்புகள் அவனுக்கு வந்திருக்கும், எத்தனை பேர் அவரை பரியாசம் பண்ணியிருப்பார்கள். நோவாவை குறித்து ஒரு அழகான ஒரு படத்தை இன்னைக்கு பார்த்தோம், பிள்ளைகளோடு பார்த்தோம் ஒரு படத்தை நோவாவை குறித்து. அதுல நோவா கட்டி எழுப்புகிற அந்த படகை, அந்த ஆர்க்கை அவர்கள் வந்து கொளுத்தி விடுகிறார்கள், எரித்து விடுகிறார்கள். அதற்கு ஏற்ற பொருள் அதை வாங்குவதற்கு அவர்கள் சீனாருக்கு போகணும். ஏன்னா அந்த இடத்துல தான் சிட்டி, அங்கிருந்து தான் எல்லாம் வாங்கணும். அவங்க சொல்றாங்க, நீ கர்த்தரை ஆராதிக்கிறபடியா, நீ கர்த்தருக்குள்ளா இருக்கிறபடியா இவைகள் ஒன்றிலும் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி அவரை விரட்டி அடிக்கிறார்கள். இது அந்த படத்துல காமிச்சாங்க. ஆனா நடக்கிற வேதத்துல எழுதப்படல. ஆனா சிந்தித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய அந்த நாட்கள் அப்படி பொல்லாப்பாய் ஜனங்கள் வாழ்ந்த நாட்கள்ல எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்க வேண்டும். He did not have a whole nation behind him. He was one man who influenced his children, who influenced his wife and wife's children, and everyone chose to obey him because he was a man who walked with God. Hallelujah, சொல்லுங்க hallelujah. இன்னைக்கு சில நேரத்துல என்னுடைய மனைவி என்னோட வர மாட்டேங்கிறாங்கறாங்க, என்னுடைய பிள்ளைகள் என்னோட வர மாட்டேங்கிறாங்கறாங்க. ஒரு கணவன் கர்த்தருக்குள்ளாய் நானும் என்ன தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து சொல்றேன், ஆண்டவரே உமக்கு முன்பாய் நீதிமானாய் உத்தமமாய் உம்மோடு faithfully walking person ஆக என்னை நியமிக்க என்னை ஒரு விஷயம் கூட தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த அடிப்படையில் அவனுடைய மனைவி கேட்டு வந்தார்கள். லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானார்கள். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் அல்ல, ஆசாரியனாய் இருந்த ஏலியினுடைய குமாரர்கள் அநியாயம் செய்தார்கள். ஆனால் நோவாவுடைய குமாரர் அல்ல. முழு உலகமும் எதிர்த்து நின்றது. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹalleluya. அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமும் தேவனோடு சஞ்சரிக்கிறவருமாய் இருந்தான். எசேக்கியாவை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில உபத்திரவம் வரலையா? வந்தது. அசீரிய ராஜா படையெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நாட்கள்ல. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ரெண்டாய் பிரிந்திருந்த நாட்கள் அந்த நாட்கள். 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும் 2 கோத்திரங்கள் யூதா என்றும் அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ராஜாக்கள் தேவனுக்கு பொல்லாப்பான காரியங்களை நடத்தி வந்தார்கள். இவனுடைய நாட்கள், எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள்ல நியாய தீர்ப்புகள் நடந்ததை பார்த்தார். நோவாவுக்கும் எசேக்கியாவுக்கும் அநேக தொடர்பு சம்பந்தங்கள் உண்டு. நோவாவுடைய நாட்கள்ல அவன் உலகம் நியாயம் தீர்க்கப்படுகிறதை பார்த்தான். அதே போல எசேக்கியாவுடைய நாட்கள்ல இஸ்ரவேல் தேசம் நியாயம் தீர்க்கப்படுகிறதை அவன் பார்த்தான். அசீரிய ராஜா அவர்களுக்கென்று தேவன் கொடுத்திருந்த, இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று தேவன் கொடுத்திருந்த அவர்கள் தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கி எடுத்து கொண்டு போய் வேற தேசத்துல குடிபெயர்க்க செய்தார்கள். வேற தேசத்துல குடிபெயர்க்க செய்தான் அசீரிய ராஜா.
He deported Israel. He deported them. நீங்கள் வாசிச்சு பாருங்கள், 2 ராஜாக்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள். He deported Israel from their own nation. ஏன்னா அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய நியாய தீர்ப்பை பார். ஆனா அதுக்கு அப்புறம் அவன் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கலங்க. அந்த நாட்கள்ல அகசியா அவனுடைய தகப்பன் மரிச்சு போனாரு. அதுக்கு அடுத்த ராஜாவாய் தான் வந்த உடனடியாக அவன் மேடைகளை எல்லாம் அகற்றினான். இன்றைக்கும் ஜனங்கள் தங்களுடைய கைகளின் பாருங்க, இன்றைக்கு நானும் நீங்களும் கவனமா யோசிச்சு பார்க்கணும். People want to serve man-made idols. யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. நான் தைரியமா இதை பத்தி பேசுற காரணம் என்னன்னா, நான் ஒரு இந்து பிராமண ஐயங்கார். அதனால எனக்கு இதை பத்தி ஒன்று நான் பேசுவதற்கு தப்பா பேசலங்க. ஒன்று நினைக்கணும், we choose to worship what a man created. மனுஷன் ஒரு சித்திரத்தை வரைந்து, இல்ல மனுஷன் ஒரு சிற்பி வந்து ஒரு சிற்பத்தை ஏற்படுத்தினதை, அது எந்த வடிவில வேணா இருக்குது. அது குரங்க போல இருக்கலாம், இல்ல அது வேற எந்த மிருகத்தை போல இருக்கலாம், அது மனுஷனை போல இருக்கலாம், அது Dress போட்டிருக்கலாம், Dress போடாம இருக்கலாம். அத சாமின்னு வணங்குறதுக்கு மனிதர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். ஆனால் ஒருவர், நான் திருப்பியும் சொல்றேன், நான் இயேசுவை அறிந்ததற்கான காரணம் கிறிஸ்தவம் அல்ல, கிறிஸ்து. கவனமா கேளுங்க. கிறிஸ்தவம் என்பது மதம். இன்றைக்கு நல்லா கவனமா பாருங்க. அதற்காக நான் கிறிஸ்தவத்தை நான் படிக்கிறேன்னா இல்ல. கிறிஸ்தவத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடைய அவம், அதாவது கிறிஸ்துவனுடைய அங்கம், கிறிஸ்துவனுடைய சரீரம். கிறிஸ்துவுடையவர்கள், ஜீவனுள்ள தேவனுடையவர்கள். இன்னைக்கு இயேசு யாருக்காகவோ பிறக்கலங்க. சொல்றாங்க அவர் வெளிநாட்டு கடவுள் அப்படிம்பாங்க. முழு உலகத்துக்காக இயேசு இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. சில பேர் வெஸ்டர்ன் கண்ட்ரிம்பாங்க. இல்ல, அவர் எங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி? யூரோப்ல பிறந்தார். அவர் யூரோப்ல பிறந்தாரு. ஆசியா கண்டத்தில் அவர் பிறந்தார். உலகத்திலேயே மத்திய ஸ்தலத்தில் அவர் பிறந்தார். எல்லாருக்கும் மத்தியஸ்தராய் உலகத்தில் வெளிப்பட்டார். இன்னைக்கு ஆனா நம்ம பாருங்க, ஒருத்தர் எங்களுக்காக உயிரை கொடுத்து எங்கள் இடத்துல அன்பு கூர்ந்திருக்கார். எதற்காக? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. சில பேர் சொல்ல, நான் என்ன பாவம் பண்ணேன்? நீ அத்ரியா, உன் பாவத்தோடு நீ அழிஞ்சு போவாய். அப்படியான வாழ்க்கையை வாழாத, இருதயத்தை கடினப்படுத்தாத. இந்த நாட்களில் தேவனுக்கு முன்பாக இருதயத்தை மனுஷன் கடினப்படுத்துகிறான். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், பெரிதான அழிவுகள் வருகிறது உலகத்துல, பெரிதான அழிவுகள் வருகிறது. அதற்கு பின்பாக கூட மனிதர்கள் தங்களுடைய கை வேலையாகிய வெள்ளி, பொன் முதலான விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அப்படி இருக்க கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தப்பா நினைக்காதீங்க. நானும் உங்களை போல ஒரு நாட்களில் இருந்தேன். இன்றைக்கும் நான் மனதார சொல்லுகிறேன், நான் இந்து பிராமணன் ஐயங்கார் தான். இன்றைக்கும் நான் அதுதான். ஆனால் பிரஜாபதி யக்னா என்று எழுதப்பட்டிருக்கிற சமஸ்கிருத ஸ்லோகத்தினுடைய வார்த்தை பிரஜா என்று சொன்னால் உலகத்தின் அதிபதி. பிரஜாபதி யக்னா என்றால் அவர் பலியானார் என்று அர்த்தம். அதனுடைய அர்த்தத்தை விளந்து கொள்வோம். கன்னி சுதாய நமக என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னா கன்னியின் வயிற்றில் பிறந்த சுதனாகிய ஒரு பிள்ளை, ஒரு சுதன் பிறந்தார். அவரை போற்றுகிறோம் என்று பொருள். இன்றைக்கு போற்ற எதை குறித்து நாங்கள் அறியாமல், கல்லும் மண்ணும் தெய்வமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. மனிதர்கள் இன்றைக்கும் அருவருப்பான காரியங்களை செய்யும்படியாய் விரும்புகிறார்கள். ஆண்கள் ஆண்களோடு அவலட்சணமானதை நடப்பித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பெண்கள் பெண்களோடு சுபாவத்துக்கு புறம்பாக அவலட்சணமான காரியங்களை நடப்பித்தார்கள். A man with man, a woman with a woman, and even animals. மிருகங்களோடு கூட. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு பொல்லாப்பின் உச்சகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். நாம பரிசுத்தமா வாழ்ந்தோம்னா, நாம வித்தியாசமா வாழ்ந்தா, நம்மை தான் உலக வித்தியாசமா பார்க்குது, நம்மளை தான் வேற மாதிரி பார்க்குது. ஆனால் அவர்கள் எங்களை வேற மாதிரி பார்க்கிறார்கள் என்பதை அடிப்படையில் நாங்கள் வாழாமல், எங்களை கர்த்தர் காண்கிறார் என்கிற அடிப்படையில் வாழ, நாங்கள் இந்த நாட்களில் உத்தமமாய் நடக்க, தேவனோடு சஞ்சரிக்க நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். உலகம் அழிக்கப்படுகிற போது தேவனுடைய நினைவில் வரக்கூடிய முதல் ஆள் யாரா இருப்பான் தெரியுமா? கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். இன்றைக்கு இந்த முழு உலகம் இந்த பேண்டமிக்ல போயிட்டு இருக்குது. ஆண்டவர் இதை மாற்றுவார் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியா சொன்னாரு, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். Remember Lord, remember Lord, remember Lord, remember Lord. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாராவது வாசியுங்கள். ஆதியாகமம் 6:18. Genesis 6:18.
ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையினுடைய காரியம் என்ன தெரியுமா? பேழை. You know what is ark? Ark is the covenant. Ark, you know what saved the children of Israel? இஸ்ரவேல் புத்திரரை காத்தது தெரியுமா? Ark is equal to, எழுதிக்கோங்க, பேழை is equal to தேவனோடு சஞ்சரிக்கிறது. ஹalleluya. ஹalleluya. நான் சொல்றேன், பிசிக்கல் ஸ்டேட்ல தான் நோவா அங்க வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஒரு 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 வுடன் ஆர்க்குள்ள போனாரு. But in spiritual sense, he was already being protected by God. That is why God remembered him in the first place. முழு உலகத்தை அழிக்க போகிற நேரத்தில் கர்த்தர் அவரை நினைத்த காரணம் என்ன? He was known to God. ஆண்டவர் அவரை அறிந்திருந்தார். ஆண்டவரோடு இவர் நாளுக்கு நாள் நடக்கிறவராய் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். So God remembered him. அந்த நினைவுதான் பாருங்க, அந்த ரிலேஷன்ஷிப் தான், அந்த உறவு தான், தேவனோடு சஞ்சரிக்கிறது தான் இங்கே சஞ்சரித்துட்டு இருந்தவரை இங்கே கொண்டு போயிருக்காரு. இப்போ ஆர்க்குள்ள கொண்டு போயிருக்கிறாரு. சில நேரத்தில் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உறவுக்காரர்களை, உங்களுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் இழந்திருப்பீர்கள். நான் சொல்றேன், only thing is they are constantly walking with God. அவங்க தேவனோடு நடந்துட்டு இருந்தாங்க. their physical being was here, now they are into the ark. hallelujah. உலகம் அழிக்கப்படும் போது காக்கப்படுவதாக அந்த 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 பேழைக்குள்ளாய் பிரவேசித்திருக்காங்க. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ark is equal to walking with God. தேவனோடு இருக்கிற பிரசன்னம், தேவனுடைய பாதுகாப்பு தான் ark. God's protection. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைக்கிறார்னா முதலாவது சொல்றேன், God protects us. hallelujah. Every aspect of our life God protects. God protected Noah. God remembered Noah and protected him when the whole world was destroyed. God remembered Noah. நீங்க வாசிச்ச அந்த முதல் வசனம், அந்த முன்னாடி வாசிங்க, 9ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 8ஆம் அதிகாரத்துல வாசிங்க, முதல் வசனம். God remembered Noah and stopped the rain and the situation started to improve. hallelujah. And thirdly, God remembered Noah. வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 9:16, Genesis chapter 9 verse 16 என்ன சொல்லுது? அந்த வில் மேகத்தில் தோன்று போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். நோவாவை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இனி உன்னை நான் அழிக்கவே மாட்டேன். உனக்காக இந்த முழு உலகத்தையும் நான் அக்கினினால, நான் அந்த தண்ணீரால, நான் மழையினால நான் அழிக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். If you walk with God faithfully, if you choose to walk blameless, if you choose to walk in righteous ways, நீங்கள் நீதியான வழிகளில் உத்தமமாய் கர்த்தரோடு சஞ்சரிக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், கர்த்தர் உலகத்தில் உண்டாகிற எந்த ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, இரண்டாவதாக கர்த்தர் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உலகம் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை நமக்காக மாற்றுவதற்காக நம்மை நினைத்தருளி அந்த மழையை நிறுத்தினது போல இந்த வியாதியை கர்த்தர் நிறுத்துகிறார் என்றால் ஒரே காரணம் தான், கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறார். யாரை? கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமமாய் அவரை பற்றி இருக்கிறவர்களுக்காகவே கர்த்தர் செய்வார். மூன்றாவது காரியம், கர்த்தர் நிரந்தரமாக அவர்களுக்கென்று ஒரு ஆணையை கொடுத்தார். இனி நான் இந்த முழு உலகத்தை இப்படியாக ஜலப்பிரளயத்தினால் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு அடையாளமாக வானவில்லை வைத்தார். He put a rainbow on the sky and said, I will remember you. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எங்களை நினைத்தருளுகிறவர். எசேக்கியாவுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம். அந்த எசேக்கியா நோவாவுடைய வாழ்க்கையை கண்டவர். இப்பொழுது அவருக்கு தெரியும், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் வாழ்ந்து வருகிறது நீர் அறிவீர். ஆண்டவரே, பிரச்சனை வந்துருச்சுங்கிறதுனால நான் உடனே ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க, நான் இனிமே அப்படி வாழ மாட்டேன். See, I'm telling you, don't go back to your old sins. நாய் தன் கக்கினதை தின்னும், பன்றி தன்னுடைய இடத்துக்கு திரும்ப செல்லும். ஆனா நாங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த எசேக்கியாவை போல ஆண்டவரத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இன்றைக்கு இந்த எசேக்கியாவை போல தேவனை தேடுகிறீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை நினைத்தருளோ. இன்று நான் ஆண்டவரே உமக்கு முன்பாய் உண்மையாய் நடந்ததை நீர் பார்க்கிறீர் அல்லவா? நான் உமக்கு முன்பாய் உத்தமமாய் நடந்ததை நீர் அறிந்திருக்கிறீரே. நான் எனக்கு செம்மையாய் தோன்றுகிறது அல்ல, உமக்கு செம்மையாய் தோன்றுகிறதை நீர் பார்த்து
பார்த்தீர் அல்லவா, இப்பொழுதும் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா அந்த இடத்துல தேவனிடத்தை பெருமையா பேசலங்க. தேவனோடு நடக்கிறவன் அவன் ஆளுதான். கர்த்தருடைய இருதயம் அவன் பட்சமாய் திரும்பினது. எந்த ஏசாயாவை அனுப்பி அவனுக்கு மரணம் என்று சொன்னாரோ அதே ஏசாயா பாதி முற்றத்துக்கு போகும்போது he was sent back to Ezekiel. You know what he said? He said, I have extended your days by 15 years. 15 ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையை கூட்டி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்குள்ளாய் உன்னை ஒப்புக்கொடு. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாய் உன்னை ஒப்புக்கொடு. எபிரேயர்கள் இந்த நிருபம் 6ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் வீட்டில் வாசியுங்கள். இப்பொழுது நான் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல ஹல்லேலூயா நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் எபிரேயர் 6:9, Hebrews chapter 6 verse 9 onwards. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரிமைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு இப்படியா பிரசங்கம் பண்ணேன். நீங்க பவுல் எழுதுகிற காரியத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தை மேல வாசிங்கன்னா 6வது வசனத்திலிருந்து 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. நான் இப்போ சொன்னேன், அநியாயமாய் நடக்காதீங்க, அதனுடைய முடிவு அப்படிதான். அப்படி சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறாரு, இதே தான் நான் உங்களை பார்த்து சொல்றேன். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும், இவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணேன், கவனமா கேளுங்க. நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். நான் உண்மையா சொல்றேன், ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ரட்சிப்புக்கு ஏற்ற நடக்கையில கர்த்தருக்கு பயந்து நீங்க நடக்கிறவர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை நம்பி இருக்கிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரிமைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். 10வது வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் காண்பித்து வருகிற உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன், நீங்கள் இந்த நாட்கள்ல நோவாவை போல, எசேக்கியாவை போல மற்றவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்துல ஒரு நல்ல கணவராய் இருக்கிறீங்களா? ஒரு நல்ல மனைவியா இருக்கிறீங்களா? நல்ல பெற்றோர்களா இருக்கிறீங்களா? நல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உண்மையாய் வேலை செய்றீங்களா? உங்களுடைய குடும்ப உறவுகள் மத்தியில உண்மையா இருக்கிறீங்களா? வருமானம், காசு, காரியங்கள், நான் சொல்றேன் இதெல்லாம் பாஸ்டர் அதுக்கு இருக்கு, நான் நல்லா ஜெபம் பண்றேன். நல்லா கவனமா கேளுங்க. ஜெபிக்கிறவன் மற்ற எல்லாவற்றிலும் உத்தமமாய் நடப்பான். ஜெபிக்கிறவன் மற்ற எல்லா காரியத்திலும் ஒழுங்குள்ளவனாய் இருப்பான். ஜெபிக்கிறவன் கள்ளத்தனம் பண்ண மாட்டான். ஜெபிக்கிறவன் களவாட மாட்டான். ஜெபிக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். ஜெபிக்கிறவன் அநியாய ஆதாயத்தை தேட மாட்டான். ஜெபிக்கிறவன் தன்னுடைய மனைவியை அடிக்க மாட்டான். ஜெபிக்கிறவன் தன் மனைவியினிடத்தில் அன்பு செலுத்தாமல் இருக்க மாட்டான். ஜெபிக்கிற ஒரு மனுஷி தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டாள். ஜெபிக்கிற ஒரு மனுஷி தன்னுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடாமல் இருக்க மாட்டாள். ஜெபிக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தரண்டமாய் நடத்த அவர்கள் தவறமாட்டார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாய் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய நலமான காரியங்களை செய்ய தவறமாட்டார்கள். ஜெபிக்கிறவர்கள் சமுதாயத்தில் உண்மையாய் இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் தேசத்துக்கு உண்மையாய் இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் ராஜாக்களுக்கு உண்மையாய் இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் அரசாங்கத்துக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அது டாக்ஸ் கட்டுறதா இருக்கலாம், அது மற்ற எந்த காரியமா இருக்கலாம். ஜெபிக்கிறவர்கள் உண்மையாயிருப்பார்கள். பிரச்சனை வந்ததுக்கு பின்னாடி இல்ல,
எப்பொழுதும். எல்லாம் எழுப்பி நிற்க போகிறோம். நாட் ஆஃப்டர் ப்ராப்ளம் ஸ்ட்ரைக்ஸ், எப்பொழுதும். ஹalleluya. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த வேளையிலும் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தர் வார்த்தை சொன்ன உடனே, இந்த வருஷத்துல யோவேல் தீர்க்கதரிசன வார்த்தை கேட்ட உடனே நீங்கள் மனம் திரும்பினீர்கள். உண்மையான நான் பேச முடியாத அளவுக்கு நான் நிக்கிறேன் இந்த வேளையில. ஒரு சிலர் உண்மையாய் நீங்கள் இந்த வருஷ துவக்கத்துல ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை சொல்லி பேசின உடனே உங்கள் இருதயத்தை தாழ்த்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்த அந்த பிரயாசம் இன்றைக்கும் நான் எப்படி இப்படி வாழ முடியும்னு தெரியலன்னு நினைக்கிறீங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையை பயப்படாத, அன்பான தேவனுடைய பிள்ளையை சோர்ந்து போகாத, அன்பான தேவனுடைய பிள்ளையை உனக்காக கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்றேன், உன்னை கர்த்தர் நினைத்தருளுகிறார். ஹalleluya. உன்னை கர்த்தர் நினைத்தருளுகிறார். உண்மையாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுக்கு என்று உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் அல்லவா? ஹalleluya. உலகம் எப்படி போனாலும் என்ன, கர்த்தருக்கு என்று உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள். உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கர்த்தருக்கு உத்தமமாய் நடக்கும்போது உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற நிலையில மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் நீதிமான்களும் உத்தம மார்க்கத்தாலும் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் கர்த்தர் நல்லவர், எங்கள் தேவன் நல்லவர், அவர் அற்புதமான தேவன், அவர் அதிசயங்களை செய்கிறவர். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஹalleluya ஷேகரே கரபரா துரவரபா ஓமரா ஷத்துரா கரதரபா. ஓமோடு நடக்கணும்பா, உமக்காய் நான் வாழணும். நீர்தான் என் தேவன், உம்மை இல்லாமல் இந்த உலகத்துல வேற ஒன்றும் எனக்கு இல்லப்பா. நீர் எங்கள் ராஜா. ஹalleluya. ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. எத்தனை பேர் இந்த நாள்ல உங்களை அர்ப்பணிக்க முடியும்? அவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்தருளுகிறவர், என்னை நினைத்தருளுவார். ஹalleluya. சங்கீதம் 115 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இப்போது இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னா சங்கீதம் 119:49 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனே நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியனுக்காக நினைத்தருளும். இந்த வருடத்துல யோவேலை குறித்து ஆண்டவர் சொன்னார்ல, நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் தருவேன் என்று சொன்னார்ல, மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார்ல. நீங்க சொல்லுங்க, இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உம்முடைய அடியனுக்காய் நினைத்தருளும், நினைத்தருளும். ஆண்டவரே, போதும் உம்முடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் இந்த வேளையில செபிக்கிறேன். எல்லாரையும் நீ நினைத்தருளி, நீர் அறிந்திருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளையை நீ கர்த்தரோடு நடந்தாய் அல்லவா? ஹalleluya. உன்னுடைய வியாதி நேரத்திலும் நீ கர்த்தரை மறுதலிக்காமல் வியாதியின் நேரத்திலும் கர்த்தரோடு இசைந்து நீ நடந்தாய் அல்லவா? உலகம் உன்னை நெருக்கின வேளையிலும், உலகம் உன்னை பாவத்துக்கு உன்னை உட்படுத்துவதற்காக உன்னை நெருக்கின வேளையிலும், உன்னோடு படிக்கிறவர்கள் மற்றவர்கள் உன்னை அநியாய வழிகளுக்கு உன்னை அழைத்த வேளையிலும், உன்னோடு வேலை செய்கிறவர்கள் உங்களை அநியாய வழிகளுக்கும், உங்களிடத்துல பேசப்பட்ட தவறான காரியங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக குடும்பத்தில் பிரிவினையை உண்டாக்கும்படியாக ஏற்பட்ட காரியங்களை நீ சகித்து கொண்டிருக்கிறபடியால் கர்த்தரை நம்பி ஆண்டவருக்காய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உத்தமமாய் நடக்கிறாய் அல்லவா? உன்னை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்தருளுவார், அவர் நம்மை நினைத்தருளுவார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவார், உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளுவார். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், வேலையில் இருக்கிறதான உங்களுடைய பிரச்சனைகள், வேலை இல்லாமல் இருக்கிறதான தவிப்புகள் கர்த்தர் நினைத்தருளுவார். அநேக ஆண்டுகள் பாஸ்டர் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார்.
அங்கும் இங்கும் அலைந்துட்டு இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல எனக்கு நிரந்தர நம்பிக்கை இல்லை. எனக்கு வழி தாருங்கப்பா. நான் இருக்கிற இந்த தேசத்துல எனக்கு ஒரு விசாவை தாங்க. நான் இருக்கிற இந்த தேசத்துல எனக்கு அனுகூலமான வழிகளை திறந்து தாங்க. நான் ஞானமற்ற ஒரு மனுஷன், எனக்கு ஒன்று தெரியாது, நான் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் எத்தனை தோல்வி வந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும், கர்த்தரை முழு இருதயத்தோடு பற்றி இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிறார். Thank you Jesus. கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிறார். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். நோவாவை கர்த்தர் நினைத்தார். அந்த உறவுக்கு அடையாளமான பேழையை கர்த்தர் கொடுத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. எவ்வளோ மழை பெஞ்சது, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது, பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது, உலகமே அழிஞ்சது. ஆனா ஒண்ணு மட்டும் அழியல. எது தெரியுமா? பேழை மாத்திரம் அழியல. பேழை என்ன தெரியுமா? கர்த்தரோடு வைத்திருக்கிற உறவு. நான் சொல்றேன், நீங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக கர்த்தரோடு உறவு வச்சிருந்தீங்கன்னா அந்த உறவு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், பவுல் சொல்லுகிறார், அது ஹல்லேலூயா, நிர்வாணமோ நாசம் மோசமோ எப்படி மரணமோ எந்த காரியமா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதே. அந்த உறவை ஒருத்தரும் தொட முடியாது. இரண்டாவது, அந்த உறவே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற அந்த உறவே உன்னை பாதுகாத்து விடும். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மை நினைத்தருளுகிற தேவன். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் பிள்ளைகள் தாகத்தோடு வந்திருக்கிறதை அறிவீர். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தூய பிதாவே. ஆமென்.